எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாங்கள் நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம், குலதெய்வ கோயிலுக்கு. இன்றைக்கி பொழுதோடு இப்போது சாமிக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு திருப்தியாக இருக்கும் பாருங்கள். அதனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு போவோங்க. அதுக்கு நம்ம தோட்டத்தில் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பாக்கி கடையில் வாங்கிக்கலாங்க. என்னென்னலாம் எடுக்கிறேன்னு வருங்க. ஃபஸ்ட்டு வெத்தலை பாருங்க எப்படி குபு குபு குபுன்னு தடைஞ்சு கிடக்குது. வெத்தலைவா இருக்கும். இதில் சோறு போட்டு பிள்ளை மாட்டேங்குது. நாளைக்கு பொங்கச்சோறே இதில் கொடுத்துடலாம் போல தெரியுது. அப்படின்னு செய்யல, சூப்பராக இருக்குது. அதான் இதனுடைய காரம் பொங்கச்சோறில் இறங்கி அதுவும் சூப்பராக இருக்குது. இப்போ பொங்கச்சோறு கொடுத்தோம்னா மருந்தாயிருது. என்ன எல்லாரும் அங்கே பொங்கச்சோறையே வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு பொங்கச்சோறு போர் அடிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். உனக்கு உன்ற முதுகு பின்னால் இருக்கிற செடியில் செல்வி பூவெல்லாம் விரிஞ்சிருச்சு. ஆமாம், அழகாக இருக்குது. வருத அப்படியே இங்கே இங்கே இது என்ன பூவுங்க? பேர் தெரியல. வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க, அப்புறம் பேர் தெரியலன்ட்டு. நம்மளுக்கு பேர் சொல்கிறது நம்ம உறவு இருக்காங்கல்ல. நான் வாங்கிட்டு சரி, நல்லா முழுசாக காட்டினீங்கன்னா தான் சொல்லுவாக்கா. அதெல்லாம் இதெல்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்டுங்க இருக்கிறாங்க, சொல்லி போடுவாங்க. என்னென்ன கலர் கலராக செம்பருத்தி ஊற்றுக்குதுங்க. அதையும் எடுத்துக்கல. சாமிக்கு விடுவு மாலை வேணா அங்கே போய் போட்டுக்கல. சேருக்கு வலிக்கிற மாட்டாக்குது. வெயில் படாதனால ஒரு துளி வெயில் இல்லை, பூரா நிழலாக இருக்குது. பேர் பாசமாக பிடிச்சிடுது வர வழியில். கரும்பு வெட்டுறதுங்கள இங்கே ஒரு செம்பருத்தி பாருங்க என்ன கலருன்னு. பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அழகு. இந்த அழகெல்லாம் பார்த்து மயங்கித்தான் செடிகளை பூரா வாங்கிட்டு செம்பருத்தி அதுலேயும் கொஞ்சம்லாம் பட்டு போச்சுங்க. பொதுவாகவே செல்வி எல்லா பூக்களுமே செடியிலிருந்து பார்க்குற அழகு தான் தனி. இன்னைக்கு சாமி கலர் கலராக கொண்டு போய் போட்டுற வேண்டியதுங்க. இது ஒரு கலருங்க, பூராமே பிங்க்கு உள்ளே வருங்குது. இந்த இது மட்டும் சிவப்பு ஆரஞ்சு கலராக இருக்குது. இந்த இது இங்கே மஞ்சள், இந்த கலர் அதை விட சூப்பராக இருக்குது. இங்கே வர சொல்லி இது ஒன்று, இது ஒரு கலரு. இது விரிஞ்சு மடங்குனுதா நேற்ற ஊவாட்டாக்குதுங்க. இல்லை, நேற்ற ஊவாட்டா தெரியுது. இந்த கலர் அதை விட சூப்பராக இருக்குது. ஒரு பூவே அடுக்கு செம்பருத்தி மாதிரி இருக்குது. ஆனால் அடுக்கு செம்பருத்தி இல்லைங்க. இதே இடத்துல இது ஃபுல்லாகவே இதே கலர் தான். எல்லாம் என்னமோ நம்மளுக்கு இன்னைக்கு ஒத்த ரெட்டையாகவே ஊற்றுருக்கு. இதில் வார செல்வி இந்த செம்பருத்தி பொறிக்கலையா? இது சூப்பரான கலரு. இல்லை, கலர் சூப்பர் தான். இல்லை, செடியிலேருந்து பொறிக்கிறியா அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். இன்னைக்கு ஒரு நாள் பொறிச்சதுல இன்னும் உலகம் அழிஞ்சு போயிருது அவங்களுக்கு. சாமிக்கு தானே ஓடுது. இங்கே நம்ம கொடி சம்பைக்கு இருக்குது. இது விட்டு போட்டு போனால் மனம் இல்லாமல் போயிருது. கொடி சம்பங்கி பூ அப்படியே குபு குபு குபுன்னு இந்த ஏரியாவே மணக்குது. அங்கே இருக்கிறது நீங்கள் தான் பறிக்கணும். வேறு இங்கே இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அழகாக பொறிச்சிக்கோ. செடியிலையும் கொஞ்சம் இருக்கட்டு. எங்கே போயிரு செடியில் மறுபடியும் பூக்குது உங்களுக்கு. மனுஷனுக்கு பூவை அங்களாப்பே தீர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அப்படியே பூத்து கொத்தா பூத்துட்டே வரமாட்டாக்குது. இங்கெல்லாம் பூத்து பூத்து உளுந்துருச்சு வருங்க. ஆமாம், பொறிக்க எப்படி மனம் முடிக்குதுன்னு வருங்க. இதெல்லாம் வேலியில் இந்த கம்பியடியில் ஊற இங்கே கொத்தா அப்படியே பூத்துட்டே வருதுங்க. அப்படியே பாருங்க, இந்த சொரப்புரடைய கத்தாழை முட்டிங்க. இதை கட்டிட்டு தான் நீச்சல் அடிப்பினாங்க. குழந்தைங்களாம் இதை கட்டி இறக்கணும். 4-5 புரடையும் என்னது என்ன செல்வ குதிச்சு ஓடிடுச்சு. எலி ஓடிச்சு. எலி கூடு கட்டிக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலக்கு தான் எனக்கு. இந்த கலரை பாருங்க, அப்படியே கான்ட்ராஸ்டாக செம்மையாக இருக்குது. பார்க்குறக்கு அழகு. இந்த செம்பருத்தி பூவையும் பறிச்சுக்கலாம். பக்கத்துலேயே வெள்ளை இருக்குது பாருங்க. இது தடத்து மேலே வச்சுக்கிற செம்பருத்தி செடிங்க. இது பாருங்க அடுத்த கலரு, அப்படியே பேபி பிங்க்கில். எனக்கு இந்த பூ தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பேபி பிங்க்கு செம்பருத்திக்கு இது அழகாக
நிறைய பூ எடுக்கு கொத்து கொத்தா. எல்லா கிளையிலையும் ஒவ்வொரு பூ இருக்குது பாருங்க. அன்றைக்கி தான் அந்த பூவை சொல்லிட்டு தான் எனக்கு அந்த கலர் தான் அழகாக பிடிக்கி அப்படின்னு இருந்தேன். நிறைய கலர், இன்னும் ஒரே கலர் மட்டும்தான் பிடிக்குமா? இங்கே பாரு, இந்த பிங்க்கு செமையாக இருக்குது பார்க்குறக்கு. அப்படியே ஒரு குழந்த கால் பார்த்தா குழந்த கை காலெல்லாம் அப்படியே இருக்கும் பாருங்க. இது அப்படிதான் இருக்குது. இத்தனை காலமாக எலுமிச்சம்பழம் கிலோ கணக்கில் கீழே விழுந்து கிடந்ததுங்க. எங்களுக்கே பொறுக்கி எடுக்கிறதே விட்டுருவா. கோயிலுக்கு போகும்போது பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லாம் முடிஞ்சு வச்சு வரைக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் தொங்கிட்டு இருக்குது. சிறுத்தும் போச்சு எல்லாம். நாளே எலுமிச்சம்பழம் தான் கிடச்சிது. ஏன் நீ பழம் நிறையா இருக்கும் போது கோயிலுக்கு போக வேண்டியதானோ? பழம் நிறையா இருக்கு. இல்லை ஆடி மாதம் வர மாட்டேங்குதே. ஆடி மாதத்தில் பொங்கல் வச்சோம்னா தான் நம்மளுக்கு அந்த மருசமெல்லாம் முழுமையடைஞ்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். பொங்கலை வைக்காம விட்டோம்னா ஏதோ தவறு விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிருங்க. அந்த வருஷம் பூரா நம்மளுக்கு சமாதானமே ஆகாது. போதும் நாளையில. சரி, தேங்காய் கேட்டீங்களா? ஆமாம், ஒரு உரிச்சு வச்சிருக்கிறேன். எந்த தேங்காய் பார்த்து உரிச்சிட்டிங்களா? ஆமாம், நல்லா நரம்பு செவந்திருக்கோன்னு. எல்லாம் பெரிய பெரிய காய் தான் தேங்காய். ஒவ்வொன்று 1.5 கிலோ வர மாட்டேங்குது. நல்லா ஆடுற காய். எல்லா காயுமே ஒரே குழையிலேருந்து போட்டது தான். பொங்க வைக்க போகிறக்கு விறகு இல்லாமல் பொங்க வைக்க முடியாது. வருங்க, கொஞ்சம் விறகும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா பாலை பண்ணாடை. பண்ணாடைக்கு பண்ணாடையில் வற்ற வச்சு அப்படியே பாலையில் வற்ற வச்சு அங்கேயும் விறகு நிறைய பேர் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. இருந்தாலுமே நம்மளோட பங்குக்கு நம்மளும் கொண்டு போய் போட்டுடல. போன தடவைலாம் இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்களே. முன்னத்த நாள் பொங்கல் வச்சதெல்லாம் அடுத்த நாள் காலையிலே க்ளீன் பண்ணியிருப்பாங்களாட்டாங்க. அந்த மரத்தில் இன்னொரு மரத்தில் இருக்க எடுத்துக்கலாம் வாங்க. இதில் ஈஸியாக பற்றிக்கிட்டேன் தீ. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து இப்போ மணி 7 பக்கமாக ஆகுதுங்க. அதுக்குள்ளே இங்கேயே கோயிலுக்கே வந்துட்டோம். காலையில் பொங்கல் வச்சு சாப்பிட்டு போட்டு அப்புறம் தான் போய் டிஃபனாக சாப்பிடணுங்க. ஒரு பொங்கலுக்கெல்லாம் கழிஞ்சு ஊற்றிட்டுருக்குறேன். நிறைய பேர் பால் ஊற்றி பொங்கல் வைப்பாங்க. வெறும் அரிசி மட்டும் களைஞ்சு பாருங்கள், எங்கள் சகோதரிகள் வந்து இங்கே பொங்கல் வச்சுட்டுருக்குறாங்க. எந்த ஊருன்னு கேட்டுக்கலாங்களா உங்களை? எந்த ஊருங்கன்னு? தாராபுரம். கண்ணு, நாங்கள் சோமனூர்லேருந்து வர்றேங்க. கண்ணு, இன்றைக்கி என்ன லீவா? லீவ் போட்டிங்க? லீவ் போட்டிங்களா லீவா? லீவ் போட்டாச்சு. வேட்டியெல்லாம் அழகாக கட்டிருக்கீங்கன்னு. நீங்கள் வேட்டி கட்டிருக்கிறது பார்த்தா எனக்கு வெக்கமாக இருக்குது. வயசானவங்கெல்லாம் பேண்ட் போட்டிருக்கிறோம், சின்ன பசங்க வேட்டி கட்டிருக்கிறீங்க. நேரத்திலே வந்துட்டீங்கண்ணே, நேரத்திலே வந்துட்டீங்க. முதல் பொங்கல் உங்களுக்கு தான். இங்கே இந்த காங்கேயத்து பக்கத்தில் இருக்கிற கீரனூர் செல்வநாயகி அம்மன் கோயில்லைங்க பொங்கல் வைக்கிறதுக்காகவே தனி கூட அமைச்சிருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் ஒரு 20க்கு மேற்பட்டவங்க வந்து இங்கே பொங்கல் வச்சுக்க முடியும். அந்த புகையெல்லாம் வெளியே போகக்கூடிய அளவுக்குமே நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணி உள்ள இருக்க புழுக்கம் இல்லாமல் பொங்கல் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. பொங்கல் பக்கமாக வந்துடுச்சுங்க பொங்கல். அவங்க தான் முதல் பொங்கல், நாங்கள் 2வது பொங்கல். இப்போ இருக்க அடுப்பு சுற்றி எத்தனை அடுப்பு கட்டி வச்சுக்கிறாங்க. நாங்கள் காலையில் நேரத்தில் வந்ததுனால
அடுப்பெல்லாம் காலியாக இருக்குதுங்க. இல்லாட்டி அடுப்புக்கு லைனில் நிற்கணும், ஒரே புகை மூட்டமாயிருங்க. அதுக்கு முந்திட்டு நாங்கள் விறகு வருங்க, அங்கெல்லாம் கொண்டு வர்றவையெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. விறகு எடுத்துகிட்டு வராதவையெல்லாம் அந்த விறகு எடுத்து எரிச்சுக்குவாங்க. எங்கேயோ தூரத்தில் டவுன்லேருந்து வர்றாங்க, ஆமாம். விறகு கிடைக்காது. அப்புறம் அவங்க வந்தாங்கன்னா சிரமப்படாமல் பொங்கல் வச்சுட்டு போகணுங்கிறதுக்காக நான் இந்த கடைசிக்கு வர்றது எதுக்குன்னா அங்கே தண்ணி பைப் பக்கத்துலேயே இருக்குதுங்க. அதுக்கு வேண்டி இங்கே வந்துடுவேன். கையை வீசிட்டு வந்தாலுமே இங்கே பொங்கல் வைக்கலாங்க. பொங்கத்தவளை எல்லாமே இங்கே வச்சுக்கிறாங்க கோயிலுக்குள்ளே. அதை வேணாலும் எடுத்து பொங்கல் வச்சுக்கலாம். நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பொங்கத்தவளையெல்லாம். சும்மா வருவாங்க திடீர்னு. இப்போ வெள்ளை கொட்டுறக்கும் மேலே 2 கொட்டுறக்குனே தனியாக கட்டி வச்சுக்கிறாங்க வருங்க. அந்த பக்கம் ஒரு கல், இந்த பக்கம் ஒரு கல். எல்லாம் கல்லில் ஒட்டுது. ஆமாம். பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கெல்லாம் சாமி கும்பிட்டு வந்து உட்காந்துக்கிறேன். இங்கே வேறு இளப்பாறக்கு பெரிய ஏரியாவே இருக்குது. இங்கே படுத்து வேணாலும் ஒரு தூங்கி எந்திரிச்சு போகலாங்க. இது ஒரு இளைப்பாறக்குன்னா பெருசாக கட்டி விட்டுருக்குறாங்க மண்டபம். இதில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்து அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து போட்டு அப்புறம் பொங்கலுக்கெல்லாம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது. பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சாச்சுக்கு சாமி கும்பிட்டு மணி 9க்கு மேலே ஆகிடுதுங்க. கொஞ்சம் பொங்கலை சாப்பிட்டு போனோம்னா பசியெல்லாம் கம்மி. பாருங்க சுற்றியுமே கோயில் இடத்து இல்லை, மரம் பூரா வேப்ப மரமாக நட்டு வச்சுக்கிறாங்க. பாருங்க இந்த வேப்ப மரத்தடியில் வந்து கொஞ்சம் நேரம் இலைப்பாரிட்டு போனால் தான் எங்களுக்கு சாமியை கும்பிட்ட திருப்தியாக வருங்க. பொதுவாக மரம் வைக்கிறது இல்லைங்க, ஒரு பெரிய நன்மை என்னென்னா வரப்புயர நீருயிர்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த மரங்களெல்லாம் வச்சாங்க. வேப்ப மரம் வச்சோடனே பழம் பழுக்கிற போது நிறைய பறவைகள் வரக்க ஆரம்பிச்சிது. பழம் பழுத்து வேப்பங்கொட்டை பழம் பழுத்து கீழே விழுந்தோடனே நம்ம பக்கத்துலேயே தோத்துட்டு வந்து அவங்க வேப்ப பழமெல்லாம் பொறுக்கி அந்த கொட்டையிலெல்லாம் சேகரித்து அதை ஒரு விற்பனை பண்ணுறாங்க. பழத்தை பறவை சாப்பிட்டு போட்டுருது. அப்புறம் அந்த பழத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் அப்புறம் அதை விவசாயத்துக்கு பயன்படுத்துறது, எண்ணெய் எடுக்கிறது. பூராவே சுற்றியுமே கோயில் நிலத்தில் வேப்ப மரமாகவே வச்சுட்டுருக்குறாங்க. தமிழர்களுடைய மரபு அப்படிங்கிறதுங்க வரப்புயர நீர் உயரும். எவ்வளோ உன்னதமான ஒரு மரபுங்க.